ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிரெட் பீஸா ரெசிபி தான். கடையிலேருந்து எப்பயுமே பீஸாலாம் வாங்கி சாப்பிட்றது அன்ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கிட்ஸுக்கு இந்த மாதிரி ப்ரெட்டில் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி பேக்கரியிலேருந்து வாங்கின ப்ரெட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் இது செஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும். இதில் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சமாக அதை உருக்கி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுருங்க. இப்போ இதில் நாம் வீட்டில் செஞ்ச பீஸா சாஸ் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. கடையிலேருந்து வாங்கினது இல்லைன்னா வீட்டில் செஞ்சது எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இந்த சாஸில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, காஞ்ச மிளகாயை லைட்டாக வறுத்துட்டு அதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எப்போ வேணுமோ அதை நம்ம இந்த மாதிரி ரெசிபிஸ் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா ப்ரெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மொசரலா சீஸ் இல்லைன்னா பிளாக்டு சீஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதை இந்த ப்ரெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்லைஸ் சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட் பீஸா பண்ணுறதுக்கு இந்த சீஸ் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை சேர்த்ததுக்கப்புறமா கேப்சிகம் அப்புறம் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் கேப்சிகம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லா கலரும் சேர்த்துக்கலாம், அது பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இதில் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம், அப்புறம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் சிம்பிளாக செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சால் போதும். ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம இதில் சேர்த்துடலாம். கேப்சிகமும் பெரிய வெங்காயமும் நம்ம இதில் வச்சுட்டோம். இதுக்கப்புறமா கொஞ்சமாக துருவின சீஸை இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. சீஸ் உங்களுக்கு கொஞ்சமாக போதும்னா அடியில் சேர்த்துருக்க சீஸ் மட்டும் போதும். ஆனால் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால நான் மேலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் ஆரிகானோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, ட்ரை மேங்கோ பவுடர் தான். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்க்காட்டாலும் அதே டேஸ்ட் தான் இருக்கும். இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா பேனில் நீங்கள் பட்டர் எதுவும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம ப்ரெட்டுக்கு அடியிலேயே நம்ம பட்டர் சேர்த்துருக்கோம். அதனால அப்படியே அந்த ப்ரெட்டை நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். பாருங்கள், சீஸ் எல்லாம் ரொம்ப உருகி ரெடி ஆயிடுச்சு. பெரிய பேனாக இருந்தால் ஒரே டைமில் 2 ப்ரெட்டையும் போட்டு நம்ம எடுத்துடலாம். இது ஒன்று தான் போட்டு எடுக்க முடியும், அதனால நான் அடுத்ததையும் போட்டு எடுத்துடுறேன். ஒருவேளை ப்ரெட்டோட அடிப்பக்கமாக நீங்கள் வெண்ணெய் சேர்க்கலைன்னா பேனில் கண்டிப்பாக கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா தான் இது செய்யணும். அப்புறமா கண்டிப்பாக சிம்மில் வச்சு தான் இது செய்யணும். அவ்வளோதான், இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஷாப்பில் வாங்கி சாப்பிட்ற பிஸாவை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இனிமேல் உங்களுக்கு எப்போல்லாம் பீஸா சாப்பிடணும்னு தோணுதோ இது மாதிரி ப்ரெட்டை வச்சு செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்னென்ன வேணுமோ சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்னு, கேரட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.